வணக்கம். இன்னைக்கு வீடியோ யாரை பற்றி எப்பவும் போல சிஎம் சார் விஜய் சார் அவரை பற்றி தான். விஜய் சார் ஃபேனு, இந்த டிவிக்கே கட்சிக்காரங்க, விஜய் சார் ஆதரவாளர் என்கிட்ட கடுமையான கோவத்தில் கோச்சின்னு இருக்கீங்க. என்கிட்டயே கோச்சிக்கிறீங்க. அவர்னு நடிக்கிறா, இப்போ அவர் சிஎம், ஒரு கட்சி தலைவர். அவரை விமர்சனம் பண்ணுவாங்க தான், அவரை கேள்வி கேட்பாங்க தான். கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்கள். இப்போ கூட கரூர் போயிருக்காரு. கரூரில் பல உண்மைகள் அப்படியே உடச்சி தள்ளியிருக்காரு. அந்த உண்மையை நான் கேள்வி கேட்குறப்ப பதில் சொல்லுங்கள். அதை விட்டு நீ ஏன் பேசுகிற, நீ ஏன் கேட்குறேன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் அப்படியே சினிமா பேசியிருந்தேன். எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் சிஎம் சாரை கேள்வி கேட்குறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி 1 கோடி வீடியோ ஒன்றும் யூஸ் இல்லை. எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படியே குறைஞ்சி ஆன்னு ஆகிப்போச்சு. இது என்ன பொசிஷன் தெரியல. எப்போ பாரு இப்படி வச்சு பேசுறேன், அது என்ன அர்த்தம் தெரியல. லோ சுகர் வேறு. அந்த மாதிரி தான் வீடியோ போட்டு ஒன்றும் யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சும் போட்டு டயர்டாகி ஒழிஞ்சி அப்படி ஆகிட்டேன். அதுக்கு தான் இப்படி வச்சு பேசுகிறேன். ஒரு சப்போர்ட்டுக்கு தான் இது. விஜய் சாருக்கே எல்லா சப்போர்ட் இருந்தால் அப்புறம் எனக்கு எதாவது சப்போர்ட் வேணாமா? சரி, விஷயத்துக்கு வரும். கரூரில் வழக்கம் போல் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா இல்லை, அமைச்சர் அவர் யார், அவர் ராஜ்மோகன். அவர் என்ன பண்ணார், மறுபடியும் பழையமாரி ஆங்கர் பதவி ஏற்று அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறாரு. எனக்கு என்னென்னா, விஜய் சாரை பார்க்க வந்த அந்த பெண்கள்லாம் நிறைய பேசுகிறத பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியல, என் ஹஸ்பண்டுக்கு முடியல, என் குழந்தைக்கு முடியல, என் குடும்ப கஷ்டம், விஜய் சாரை பார்க்கணும், அவரை பார்த்து சார் என் வாழ்க்கை இப்படி பாருங்கள், என் நிலைமையை பாருங்கள், என் வாழ்க்கையை மாற்றுங்க, எங்களை கை கொடுத்து தூக்கி விடுங்க அப்படின்லாம் சொல்கிறத பார்த்தேன். எனக்கு பார்க்குறப்போ ஒரு படம் ஞாபகம் வந்துச்சு. காதலா படத்தில் கமல் ஒரு வேஷம் போட்டுன்னு போவார் ஒரு சாமியார்கிட்ட போய் வேஷம் போட்டு அவர் வாய் பேச முடியாமல் இருப்பார். அங்கே போய் ஒரு மந்திரம் கொடுத்தோன்னே வாய் பேசுகிறவர் அப்படி வெயிட்டு காட்டு வந்துடுவார். மக்கள்லாம் ஆஹா ஓஹோன்னு சாமியார் நோக்கி போவாங்க. சத்தியம். அப்புறம் உடம்பு சரியான நடித்த கமல் சாரை ஃபாலோ பண்ணின்னு ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணும் அவங்க அம்மாவும் போவாங்க. என்னம்மா எதுக்குமா வந்தீங்கன்னு கேட்பார் கமல் சார். என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதான் சாமியை பார்க்க வந்தேன். ஐயோ, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா, எதுக்குமா சாமியை பார்க்க வந்தீங்க, உங்களுக்கு சரியாச்சுல்ல? அதேமாதிரி என் குழந்தைக்கு சரியாட நம்பி வந்துட்டேன், இருந்த காசுலாம் கொடுத்துட்டேன். உடனே கமல் மனசு கஷ்டப்பட்டு, என்னம்மா இப்படி பண்ணுறிய, இந்த காசை வச்சுக்கோ. அந்த காசு என்ன, அவர் நடித்து வாங்கின காசு. அந்த காசை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்து, நம்ம குழந்தையோட வைத்திய செலவு பாருன்னு கொடுத்து அனுப்புவார். உடனே அந்த அம்மா அதையும் எடுத்து போய் சாமி கிட்ட போடும். அந்த மாதிரி தான் அப்படியே கும்பலா ஆஹா விஜய் சாரை பார்த்தா என் வாழ்க்கை மாறிடும், என் குடும்ப கஷ்டம்லாம் மாறிடும். கண்டிப்பாக மாறிடும். பார்த்தா மாறிடும், அவர்கிட்ட போனால் மாறிடும். ஆனால் அது நடக்குமா? கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. நடக்கும், ஒரு நாள் நடக்கும். 5 வருஷம் அப்படி கண்டினியூஸாக அவர் அங்கங்கே பேசுவார். சட்டசபையில் பேசுவார், அங்கே பேசுவார். மற்றபடி வேற எங்கேயும் அவரை பார்க்க முடியாது. ப்ரெஸ் மீட் வைக்க மாட்டார், எதுவும் வைக்க மாட்டார். அந்தமாதிரி இந்த 5 வருஷத்தில் எங்கேயாவது அவர் பேசுகிறப்ப போய் நின்று பார்த்துட்டாருன்னா வாழ்க்கை மாறிடும். பார்க்கலனாலும் வாழ்க்கை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வாழ்க்கை என்ன சொல்லி என்ன யூஸ்? சரி, விஷயத்துக்கு வரும். கரூரில் அவர் சொன்னதில் முக்கியமானது என்னென்னா, கரூர் சம்பவத்துக்கு யார் காரணம் அவர் கண்டுபிடிச்சி ஒன்று சொன்னார் பாருங்க. அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. கரூரில் போலீஸ் இருக்காங்களா? அந்த போலீஸ் விஜய் சார் ஓட்டு போட்டாங்களான்னு தெரியல. இல்லை, ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் விஜய் சாருக்கு போலீஸ் யாராவது ஓட்டு போட்டிருப்பீங்கள, இப்போ பழி உங்கள் மேலே. அதாவது நீங்கள் அலர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்படி ஆயிருக்குமா? ஏங்க இப்படி பண்ணுறீங்க? போலீஸ் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு நான் சொல்ல, விஜய் சார் சொல்லியிருக்காரு. அலர்ட் பண்ணாதனால நடந்ததா அப்படின்னு எனக்கு புரியுதுன்னு வச்சுப்போம். அவர் அப்படி சொல்ல, நீங்கள் போலீஸ்காரே சொல்லுறாரு. அப்போல்லாம் அவர் சொல்லிடுவாங்க. உண்மைதான், அவர் அப்படி சொல்ல, நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். ஓட்டு போட்டிங்களா சார்? போலீஸ் சார் எத்தனை போலீஸ் சார் ஓட்டு போட்டிங்க? பதில் சொல்லுவேன். கடைசியில் நீங்கள் தான். காவல்துறைன்றது அதிகாரத்துக்கு கீழே வேலை செய்கிறவங்க. அதாவது மேலிட என்ன சொல்லுதோ, இப்போ அங்கே போகணும், அங்கே போய் பாதுகாப்பு கொடுங்க, அங்கே 100 பேர் போங்க, 1000 பேர் போங்க, நான் பார்த்துக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் போலீஸாக இருக்கிறாங்க, ராவும் பகலும் வேலை செய்வாங்க. அவங்களாம் தண்ணி வச்சா இஷ்டப்பட்டுலாம் வேலை இல்லை, அதிகாரிகள் சொல்கிறத அவங்க செய்வாங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்க மேலே போய் அவங்க அலர்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் உண்மை என்ன, அவங்க அலர்ட் பண்ணாங்க, எல்லாத்தையும் சொன்னாங்க. ஆனால் கேட்காது யார் கேட்காம இருந்திருப்பா? போலீஸ் அலர்ட் பண்ணி யார் கேட்காம இருந்திருப்பா? நான் சொல்ல, போலீஸ் சொன்னது இருக்குது, வீடியோ எடுத்து போடலாம். போட்டு என்ன பிரயோஜனம்? நீங்கள் எப்படி நம்ப போகிறது இல்லை. என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறானே, அந்த தைரியத்துல தான் நீ பேசுற. போலீஸ் சொல்லலப்பா, அதனால தான் நடந்துச்சு அப்படி நம்பினே இருங்க. அப்படியே இருங்க, நாடு அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாரும் நம்புங்க. அரசு அதிகாரிகள், படித்தவன், காலேஜ் போனவன், ஐடி ஊழியர் எல்லாம் நம்புங்க. அப்படி பண்ணுங்க. ஐயோ, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதில் போலீஸே கூப்பிட்டு நாடகம் போட்டாங்களாம். அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிகிட்டு விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. நாடகம் போட்டாங்களா? அந்த இடத்துல அவருக்கே தெரியாமல் மன்னிப்பார் கேட்டாராம். இது தேங்க்ஸ் வர சொல்லிட்டாராம். அதான் அவர் எங்கேருந்து மன்னிப்பு கேட்குறது? தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும்.
அவருக்கே தெரியாமல் அந்த நாடகத்தோட சூழ்ச்சி தெரியாமல் அவர் தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு பாருங்க. எவ்வளோ வெகுளி. சூதுவாது தெரியாதா? அப்படிலாம் இருக்காதயா, ஏமாத்தி விடுவாங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல, இப்போ போலீஸ் வந்து அலர்ட் பண்ணல, உங்கள் கட்சிக்காரர் இருக்கிறாங்க, உங்கள் நிர்வாகி இருந்தாங்க, சார் இந்த மாதிரி நீங்கள் வந்து செம்ம கூட்டத்துக்கு நடுவில் வர போகிறீங்க, ஏதாவது நடக்கும் வேணாம், போலீஸ் தான் அலர்ட் பண்ணல, நாங்கள் அலர்ட் பண்ணுறோம், நிர்வாகி தான் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க, பார்க்க வந்தாலும் உங்கள் கட்சிக்காரங்க உங்கள் ரசிகர்கள், செம்ம கூட்டம் சார், வேணாம் சார், ரோடு தாங்காத அவர் சொல்லிடலாம்ல, நீங்களாவது எட்டி பார்க்கலாம்ல, காருக்குள்ளே இருந்தால் எப்படி எட்டி பார்த்து ஆதவர்ஜனா சார் இருந்தார், அவர்கிட்ட எட்டி பாருங்கள், நீங்கள் நல்லா ஹைட்டாக இருக்கிறீங்க, நீங்கள் நின்று பார்த்தாலே தெரியும்னு சொல்லியிருந்தா அவரும் பார்த்துருப்பாரு, அதை நீங்கள் செஞ்சுருக்கலாம், ஆனால் செய்யலை. என்ன பண்ண முடியும் பாருங்கள், வெகுளியாக இருந்திருக்கீங்க பாருங்கள், தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்க, எவ்வளோ வெகுளி சிஎம், ஐயோ எவ்வளோ வெகுளி. எனக்கு என்ன டவுட்னா, இவ்வளோ பேச நீங்கள் ஏன் லேட்டாக வந்தீங்கன்ற காரணத்தை சொல்லாமல் போயிட்டீங்க. ஓ, நீங்கள் லேட்டாக வரலையோ, ஏன்னா நீங்கள் சீக்கிரமாக வருவீங்க, 12 மணிக்கு வருவீங்க, எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு இப்போ இருக்கிற அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர், உங்களோட கட்சியோட போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் சொல்லியிருந்தார். கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அவர் மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுத்தீங்களா? ஏங்க நீங்கள் போய் சொன்னீங்க, நான் ஏன் சீக்கிரமாக வரும்னு மக்கள்கிட்ட சொன்னீங்க, ஆக்ஷன் எடுத்தீங்களா? இல்லை. ஆனால் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி, அவர் சொன்ன மாதிரி நீங்கள் டைமுக்கு வந்தீங்களா? வரல. இல்லை சீக்கிரமாக கரெக்ட் டைமுக்கு ஃப்ளைட் ஏறி சென்னையிலேருந்து இங்கே வந்துட்டீங்களா? அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை, நீங்கள் லேட்டாக வர்றதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அது ஏன் சொல்லலை? ஏன் லேட்டாக வந்ததை சொல்லவில்லை? காரணம் என்னென்னா, அலாரம் வைக்கல, அலாரம் வச்சு அலர்ட் பண்ணல. பாருங்கள், யாரோ ஒரு ஆள் அலாரம் வச்சு அலர்ட் பண்ணல, காலையில் எழுப்பியிருக்கணும், எங்க இதுமாதிரி சீக்கிரமா வாங்கன்னு என்ன யாரை சொல்ல போற தெரியலையே. எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும், அவன் என்ன சொல்றான் கேப்போம். அவர் ஏன் லேட்டா வந்தாரு? 12 மணிக்கு நீங்க வருவீங்கன்னு ஐயா புஷியானந்த் ஐயா சொன்னாரு. ஆனா அந்த பேச்சு என்ன ஆச்சு? காத்தோட போச்சு. அதெல்லாம் மறந்து இப்ப பழி வந்து காவல்துறை மேல. அதுவும் காவல்துறை இது காரணம் இல்லை, அதுக்கு பின்னாடி இந்த நாடகம். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? அந்த பிரஷர் போடுறது யார்? இதுக்கெல்லாம் யார் காரணம்? யார் சொல்லி செஞ்சா? அதே நீங்க சொல்லியிருக்கலாமே, எங்ககிட்ட ஏன் கேட்குறீங்க? எங்களுக்கு தெரியாதே. அப்படிதான் சொல்ல தோணுது. ஐயா சிஎம் சார், நீங்கள் வந்துட்டீங்க, கரூருக்கு வந்துட்டீங்க, அந்த டைமில் வரல, இப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 நாள் கழிச்சு வந்துட்டீங்க, இப்போ சிஎம்மாக வந்திருக்கீங்க, இப்போ யார் காரணம், யார் சொல்லியிருப்பான்னு விடுகதையாக போட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது? பதில் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கு தானே வந்தோம். இவர் தான் காரணம், இவங்க தான் செஞ்சாங்க, இந்த பேர் சொல்லுங்கள். பதில் தெரியாதவங்கிட்ட கேள்வி கேட்டால் கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். பொதுவாக காவல்துறை அலர்ட் பண்ணியிருக்கலாமே, யார் காரணம், யார் செஞ்சிருப்பா, கான்ஸ்பிரசி தியரி, விடுகதைகள், மர்ம கதைகள், அப்படி தடயத்தை கண்டுபிடிக்கணும். அங்கே போய் அப்படியே எல்லாரும் அந்த ஒழிச்சு வச்ச தடயத்தில் கண்டுபிடிச்சி யார் காரணம், சிஎம் சார் ஒழிச்சு வச்சு ஒரு பேர், அதை கண்டுபிடிச்சி நம்ம சொல்லணும். தெரியலையே, நீங்களே சொல்லிடலாம்ல, இவர் தான் காரணம், இன்னார் தான் காரணம், இவங்க தான் அதுக்கு பின்னாடி அந்த நாடகத்தை பண்ணாங்க, இவங்க தான் இது இப்படி அரங்கேற்றினாங்க, இவங்க தான் அப்படி பரதநாட்டியம் ஆடினாங்க, சொல்ல வேண்டியதானே. அதை சொல்லலை. இப்போ இதை நான் கேள்வி கேட்டால் என்கிட்ட கோச்சிப்பாங்க. சொல்லியிருந்தா நான் தெரிஞ்சிருப்பேன், இப்போ சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன். 6 எம்எல்ஏ வரப்போ நான் வர மாட்டேன், நானும் வந்துடுவேன். கரெக்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா நானும் வந்துடுறேன். என்ன சொல்கிறது, குதிரை பேரம் ஒட்டக பேரம் எதுவும் இல்லை. ஆனால் 6 எம்எல்ஏ வந்துட்டாங்க, அதில் ஒரு எம்எல்ஏ வாக்குமூலம் கொடுத்துருக்காரு, அவங்க வந்து எனக்கு அப்ரோச் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்தேன்னு. இப்போ அப்படியே ஒரு படத்தில், ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, கேஜிஎஃப்ல முன்னாடி போயிட்டீங்க, கரூருக்கே வரேன், யார் பண்ணான்னு சொல்லலை, ஆனால் நாடகம் மட்டும் நடந்துக்குது. நாடகம் நடந்திருக்கு பாருப்பா, 41 பேர் இறந்துருக்காங்க, நாடகம் பண்ணியிருக்காங்க. அதில் இறந்து போனதில் யார் தெரியுமா? என் அக்கா தங்கச்சிங்களோட தங்க பிள்ளைகளை இழந்திருக்கோம்யா. ஐயா சிஎம் சார், நான் நேர்மையாக சில விஷயம் கேட்குறேன். அதாவது விஜய் ரசிகர்கள், டிவிக்கு தொண்டர்கள், விஜய் சாருக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன். கை குழந்தை செத்து போச்சு, உங்கள் தங்கச்சி குழந்தை செத்து போச்சு, உங்களை பார்த்தா அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே முத்தம் கொடுக்குற குழந்தை செத்து போச்சு, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருக்கணும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? ஓட்டு போட்டு 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 ஓடுறாம்பாரு வேட்டக்காரன், சாரி வராம்பாரு வேட்டை, மாற்றி பாட்டேன், சாரி சார், கொஞ்சம் ஞாபகம் வருது எனக்கு. யாராவது அதை அலர்ட் பண்ணுங்க, அலர்ட், இந்த பாட்டு அப்படி இல்லைங்க, இப்படி அலர்ட் பண்ணுங்க. அப்படி தான் இருக்குது. குழந்தை செத்து போச்சு, ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம், போகல. அதுக்கப்புறம் எப்போ திரும்ப வந்தீங்க? வரல, வர வச்சு பார்த்தீங்க. இப்போ உங்கள் மேலே தப்பு இல்லை, இவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்க. ஆஹா, எங்களை வந்து அலர்ட் பண்ணியிருக்கலாம், அங்கே அலர்ட் பண்ணல, ஒரு நாடகம் நடந்துச்சு, அது அரங்கேற்றுச்சு, அதில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம், சிக்கிக்கிட்டோம், தவிச்சிட்டோம், நான் கூட நம்பிட்டேன், அப்படிலாம் சொல்கிறீங்களே. இவனை பற்றி தெரிலன்னு வச்சுக்கேன், நானே கூட நம்பியிருப்பேன். இதை அன்றைக்கி நைட்டே சொல்லலாம்ல, ப்ரெஸ் வந்தாங்கல்ல, சார் என்ன சார் ஆச்சு, ஏன் சார் இப்படி ஆச்சுன்னு கேட்குறாங்களே, அப்பயே திரும்பி சொல்கிறான் பாரு வேட்டக்காரன்னு சொல்லியிருக்கலாம்.
இந்த மாதிரி எங்களை அலர்ட் பண்ணலங்க, நாங்கள் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோங்க, நான் சீக்கிரமாக வந்துட்டேங்க, புஷி ஆனந்த் ஐயா சொன்ன மாதிரி 12 மணிக்கு வர்றப்ப நான் 11:45 வந்துட்டேங்க அப்படி சொல்லியிருக்கலாம். இல்லை எதுவுமே இல்லைனாலுமே நீங்கள் சொல்கிற மாதிரி அலர்ட் பண்ணவில்லை, நாடகம் நடந்தது. அப்போ திரும்பி சொல்கிறான் பாரு வேட்டைக்காரன் சொல்லியிருக்கலாம். ஏன் சொல்லலை? ஏன்னா குழந்தை செத்து போச்சு. அப்போ தெரியாதா? குழந்தை செத்து போச்சு, உங்கள் தங்கச்சி குழந்தை செத்து போச்சு, எல்லாம் நமக்கு வேண்டியவங்க செத்து போனாங்க, ஐயோ பாவமாக இருக்கே கஷ்டமாக இருக்கேன்னு அப்போ தெரியலையா? ஏன் அப்போ சொல்ல? சரி அப்போ ஒரு வீடியோ போட்டிங்களே சிஎம் சார்னு, அந்த வீடியோவில் சொல்லிடலாம்ல, யார் இப்படி நாடகம் பண்ணா, யார் இப்படி சூழ்ச்சி பண்ணா, ஏன் சார் எங்களை அலர்ட் பண்ணல, ஏன் சார் இதை பண்ணல, ஏன் சார் அதை பண்ணல, அதை சொல்லிடலாம்ல. இதில் சொல்கிறாங்க, அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கலாம், நான் வீட்டில் தான் இருப்பேன், இல்லை ஆஃபீஸில் இருப்பேன், அப்பயும் வீரவசனம். இதில் கொடுமை என்னென்னா அவர் மேலே பழிய போடுறாங்களா? சார் உண்மையை சொல்லவா, உங்கள் மேலே யாரும் பழி போடல, நீங்கள் தான் காவல்துறை மேலே பழி போட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் அதுக்கு பின்னாடி நாடகம் இருக்குது, யாரோ சதி செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அது யாருன்னு கூட சொல்லலை, சும்மா குழப்பி விட்டு போகிறீங்க. தெளிவாக இல்லை. சிஎம் சார், நீங்கள் இப்போ சிஎம், உங்களுக்கு பொறுப்பு இருக்குது, எங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது, ஆதாரத்தோடு சொல்லணும். அதை விட்டுட்டு பழி போடுறாங்க நீங்கள் சொல்கிறீங்க, உண்மையாக பழி போடுறது நீங்கள் தான் அப்படின்னு வெளியே விமர்சிக்கிறாங்க. நான் இல்லை, நான் ஏன் சொல்கிறேன்? நானே அப்படியே அதில் உட்காந்த மாதிரி அப்படியே சுகர் வந்த மாதிரி கிடக்கிறேன். நான் எப்படி சொல்லுவேன்? நான் சொல்ல மாட்டேன். இப்போல்லாம் நான் சொல்ல சார், நான் சொல்லவே மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து அவர் வலியில் வீட்டில் உட்காந்துருந்தார். அந்த வலியோட இருக்கிற என்ன நீங்க ஏளனமா பேசுறீங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, சிஎம் சார் கிட்ட, சிஎம் சாருக்கு ஓட்டு போட்டவங்க, சிஎம் சார் ரசிகர், சிஎம் சார் கட்சிக்காரரு, இப்படி எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன், ஏன் சார் வழியில் உட்காந்துருந்தீங்க? எந்திரிச்சு போய் பார்த்துருக்கலாம்ல, இல்லை பேசியிருக்கலாம்ல, இல்லை அப்போ வீடியோ போட்டிருக்கலாம்ல, அப்போ அதுக்கப்புறம் வெளியே வர்றப்பே நீங்கள் பேசியிருக்கலாம்ல, எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்கலாம்ல, என் மேலே ஒரு சொட்டு தப்பு இல்லை, நான் நேர்மையானவன், அப்பழி கட்டுறவன், நான் என்னோடய நேர்மையை ப்ரூவ் பண்ணேன்னு ஒரு போராட்டம் பண்ணிடலாம்ல. ஏன் சார் பண்ணலை? அது இல்லாமல் என்ன சொல்கிறீங்கன்னா, வழியில் உட்காந்துருந்தீங்களா? என்ன வழியாக இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வலி இருந்த மாதிரி தெரியல, மன வலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உடம்பு வலி கன்ஃபார்மாக கிடையாது. ஏன்னா ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் என்ன ஸ்டெப்பு, நான் கூட அதை பார்த்தா போட்டுருந்தேன். எங்க என்ன அந்த ஐயோ என்னமா இருக்கும் அந்த ஸ்டெப்பு. வலியை மனசில் வச்சுன்னு ஒரு மனுஷன் அவ்வளோ ஜாலியாக ஆடி இருக்காருன்னா அதுவே பெரிய கொடுமை. அது பாருங்கள், அந்த கொடுமையை ஒரு மனுஷன் அனுபவிச்சுக்கிறாரு பாருங்கள். மனசில் வலி ஆனால் உடம்புல வலி இல்லை, அதனால் டான்ஸ் ஆடி இருக்காரு. அது வலி வேற டிபார்ட்மெண்ட். என்னங்க, தங்கச்சி குழந்தை இறந்து போயிருக்கு, படத்தில் ஃபோட்டோவில் உங்களை பார்த்தா முத்தம் கொடுக்குற கை குழந்தை இறந்து போயிருக்கு, ஆடியோ லான்ச் தேவையா? டான்ஸ் தேவையா? நீங்கள் தான் வழியில் இருந்தீங்களா? இதெல்லாம் வெளியே இருக்கிறவன் கேட்குறான், நான் கேட்கல. நான் கேட்டால் கோச்சிப்பீங்க. இல்லை கேட்குறேன், விஜய் சார் ரசிகர்கிட்டையோ, இல்லை டிவிக்கு தொண்டர்கிட்டையோ, ஓட்டு போட்டவங்கிட்டையோ, இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல், அறிவு இருக்கிறவங்க எல்லாத்தையும் கேட்குறேன், மனசில் வலி இருக்கிறப்ப ஆடியோ லான்ச் தேவையா? அது சரி, ஆடியோ லான்ச் வச்சிங்கப்பா, நான் வரலப்பா. அஜித் சார் வந்து என் ஃப்ரெண்டு, அவரை நான் ஃபாலோ பண்ணுறேன் இந்த வாட்டி. ஏன்னா 41 பேர் இறந்துருக்காங்க, குழந்தைலாம் இறந்துருக்கு, நான் கலந்துக்கல, நீங்கள் கலந்துங்க, கலந்து எதாவது ஆடியோ லான்ச் பண்ணுங்க, நான் வரல. அப்படியே வந்தாலும் நான் டான்ஸ்லாம் இல்லை, பேசல, மனவலி. அந்த மேடையிலே சொல்லிடலாம், 41 பேர் இறந்துருக்காங்க, என்னால் பேச முடியாது, ஆட முடியாது, எதுவும் பண்ண முடியாது, வழியில் இருக்கிறேன், நீங்கள் புரிஞ்சிங்க, அப்படி சொல்லிடலாம். ஆனால் எங்கள் அண்ணன் அந்த ஸ்டெப்பு, ஐயோ எப்பா, நான் கூட இப்போ ஒரு கல்யாணத்தில் ஆட்டு தான் வந்தேன், நிஜமாக தான், சத்தியமாக அண்ணன். அடுத்து என்ன சொன்னார்னா, இந்த வலியோட வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறேன், ஓடி ஒளிஞ்சிட்டான்னு வர சொல்றீங்களா? அப்படியே சொன்னாங்க, ஓடி ஒளிஞ்சிட்டேன் சொன்னாங்க. தெரியலையே, நீங்கள் ஓடின மாதிரியே எனக்கு தெரியலையே, நடந்து போனீங்கன்னு நினைக்கிறேன், யாரோ தப்பாக சொல்லிட்டுக்கிறாங்க. ஓடுறதுனால தெரியுமா, ஒரு வாட்டி விழுப்புரத்தில் எங்கேயோ ஓடினார் ஒருத்தவர், ஒரு நடிகர், அவர் விழுப்புரம் ரன்னுன்னு வீடியோ கேமே ரெடி பண்ணானுங்க. அதுதான் ஓடுறது. இது வந்து கரூரில் இவர் நடந்தா போனார், அப்படியே பின்னாடி பேக்கை காமிச்சுன்னு அப்படி நடந்து போயினே இருந்தார். ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்டும் ஒன்றும் பதில் சொல்ல, ஓடி ஒளியில் வீட்டிலே இருந்தார். ஒன்று ஆஃபீஸில் இருந்திருப்பார், ஒன்று வீட்டில் இருந்திருப்பார். சிஎம் சார் பழி வாங்குறதுனா என்ன வாங்குன்னு வீடியோ போட்டார். அப்போ சொல்ல போலீஸ் அலர்ட் பண்ணல, இது பண்ணலன்னு. போலீஸ் அலர்ட் பண்ணியிருக்கிறாங்க, போலீஸ் சொல்லியிருக்கிறாங்க, வீடியோ இருக்குது, எல்லாத்துக்கும் வீடியோ இருக்குது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எல்லா வீடியோ இருக்குது. ஆடியோ லான்ச்சில் டான்ஸ் ஆன வீடியோ இருக்குது, இந்த செலிப்ரிட்டி கல்யாணத்துக்கு ஜோடியாக போன வீடியோ இருக்குது, இப்படி எல்லா வீடியோ இருக்குது. எல்லா வீடியோ இருந்து ஒரு மனுஷன் தைரியமாக பொய் சொல்லாமல், உண்மையை சொல்லாமல், ஒரு கேள்வியை கேட்காம, கேள்விக்கு பதில் சொல்லாமல், விடுதலை போடாமல், என்ன சொல்கிறது, அது உண்மைன்னு சொல்லணுமா, பொய்ன்னு சொல்லணுமா, கேள்வின்னு சொல்லணுமா, பதில் சொல்லணுமா, விடுகதை சொல்லணுமா, இல்லை வந்து ஒரு தியரி சொல்லணுமா, பித்தாகரஸ் தியரி மாதிரி இது ஒரு தியரியா, என்ன ஒன்றும் புரியலையே எனக்கு. இதை நான் எப்படி சொல்லுவேன்? How do I
இது உண்மையா பொய்யா அப்படின்ற சந்தேகம் மக்கள்கிட்ட இருக்கு. தொடரும். சீரியல் மாதிரி தான் இருக்குது வாழ்க்கை. ஒரே விஷயம், எத்தனை பேச்சு, அப்பாப்பா அம்மா, எல்லாம் படித்தவங்க, எல்லாம் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, ஆசிரியராக இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் காவல்துறையில் இருக்கிறாங்க, டாக்டராக இருக்கிறாங்க, ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறாங்க, எக்கச்சக்க பேர் எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்களே இதை பார்க்குறாங்களா இல்லையா? என்னன்னா இவ்வளோ தெளிவாக வீடியோ இருக்கிறப்ப, ஆதாரம் இருக்கிறப்போ ஒரு மனுஷன் இப்படி ஒரு உண்மையை சொல்கிறாருன்னா அதுக்கு ஒரு தில்லு வேணும். விக்ரம் படம் தில்லு வேணும் கண்டிப்பாக. அப்புறம் என்ன சொன்னார்னா, அந்த கிரவுடுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்களா? இது உங்களுக்கு அப்போ தெரியாதா? ஏன்னா நீங்கள் பல மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வரீங்க, பல ஊருக்கு போயிட்டு வரீங்க, அங்கே கூட்டத்தை பார்க்குறீங்க, அங்கே காவல்துறை பாதுகாப்பை பார்க்குறீங்க. உங்களுக்கு பல இடத்துல தெரிஞ்சிருக்கும், இந்த பாதுகாப்பு சரியாக இருக்குது, இந்த பாதுகாப்பு சரியாக இல்லை. உங்களால் பார்க்க முடியாது. ஆதவர்ஜுன் ஹைட்டாக தானே இருக்கிறாரு, அவர் எட்டி பார்த்துருக்கலாம்ல. அங்கே இருக்கிற ஆர்கனைசர்ஸ், உங்கள் கட்சிக்காரங்க யாராவது ஒரு ஆள் தானே அதை ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க பார்த்து சொல்லிக்கணும், ஹலோ சார், போலீஸ் பாதுகாப்பு போதுமான அளவு இல்லை, ஏன்னா எக்கச்சக்க பேர் வந்துட்டாங்க, கூட்டம் வந்துருச்சு. புஷியானந்த் ஐயா வேறு நீங்கள் 12 மணிக்கு வருவீங்கன்னு சொல்லிட்டாரு, ஆனால் நீங்கள் வந்து 7 மணிக்கு வரீங்க, கூட்டம் அதிகமாக இருக்குது, இது நல்லதுக்கு இல்லைன்னு உங்கள் அமைப்பாளர், உங்கள் ஆர்கனைசர், உங்கள் கட்சிக்காரர், உங்கள் டீம் சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏன் சொல்லலை? போலீஸ் பாதுகாப்பு சரியில்லைங்க, அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல. நான் பேச வந்தேன் கரூருக்கு, போலீஸ்க்கு பாதுகாப்பு சரியில்லை, மக்கள் மோதுறாங்க, அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கூட்டத்துக்கு வேறு இத்தனை போலீஸை போட்டாங்க, நான் போனால் ஏதாவது அசம்பாதம் ஆகிடும், அடுத்த நாள் சொல்லிடலாம்ல. நீங்கள் சொல்கிறீங்களே போலீஸ் சொல்லியிருக்கோம், இதை பண்ணியிருக்கலாம், இது நாடகம், நீங்கள் அதை செஞ்சிடலாம்ல. உங்கள் கூட இருக்கிறவங்களாம் எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுல, ஒரு கட்சி நடத்துறதுல, சோஷியல் மீடியாவில் இறங்கி அப்படி கமெண்ட் பண்ணுறதுல, எல்லாம் அப்படி கமெண்ட் பண்ணுது. சோஷியல் மீடியாவில் உங்களை பிரபலப்படுத்துறதுல எல்லாத்தையும் கொண்டு போகிறதுல எக்ஸ்பர்ட்ஸ் வச்சுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு டீம் இருக்குது. அன்றைக்கின்னு பார்த்து எக்கச்சக்க ட்ரோன் பறந்துச்சு. நீங்கள் வரதுக்கு முன்னாடி ட்ரோனில் பார்த்துட்டு எக்கச்சக்க கூட்டங்க, வரக்கூடாதுங்க, வேணாங்க, போலீஸ் பாதுகாப்பு சரியில்லை, அன்றைக்கி நைட்டு பேட்டியை கொடுத்துருக்கலாம். அப்போயே நீங்கள் அப்படி திருப்பி போட்டிருக்கலாம், 41 பேரை காப்பாற்றிருக்கலாம் நீங்கள் செஞ்சுருந்தா. ஆனால் நீங்கள் செய்யலை. நீங்கள் லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஒரு விளையாட்டு விளையாண்டிங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பஸ்ஸில், அது ஞாபகம் இருக்கா? அதுக்கு வீடியோ இருக்குது. எல்லாரும் மறக்க மாட்டாங்க, மறந்தாலும் நாங்கள் எடுத்து சொல்லுவோம். நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்று சொன்னார் பாருங்க. சட்டசபையில் முன்னாள் முதலமைச்சர் அவர் ஸ்டாலின் ஐயா வந்து பழி இவர் மேலே போட்டாராம். அது நடந்த உடனே முன்னாள் முதலமைச்சர் ஒரு வீடியோ போட்டார், தெளிவாக சொன்னார், எந்த கட்சி தலைவரோ, அவர் தொண்டரோ, அவர் ரசிகரோ, அவங்க மக்களோ சாகணும்னு நினைக்க மாட்டாங்க, இதுக்கு அவங்க காரணம் இல்லை, அவங்களே கஷ்டத்தில் தான் இருப்பாங்க அப்படின்னு தான் பேசினார். அப்படி தான் நாங்கள் வீடியோ பார்த்தோம். ஒருவேளை சட்டசபையில் விஜய் சார் தான் அதுக்கு காரணம், டிவிக்கு ஏதாவது காரணம், 41 பேர் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு அவர் பேசின வீடியோ இருந்தால் காட்டுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி இது வரைக்கும் உங்கள் கட்சி பேரையோ உங்கள் பேரையோ சொல்லவே இல்லை ஒரு வாட்டி கூட. அப்படி இருந்தால் காட்டுங்க, எந்த சட்டசபையில் எப்போ சொன்னார்? அவர் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்காரு, எந்த கட்சி தலைவரும் அப்படி ஆசைப்பட மாட்டாங்கன்னு சொன்ன மனுஷனை பார்த்து எப்படி டவுட்டாக இருக்குது. இப்படி சொல்கிறாங்க, எல்லாம் நம்புகிறாங்களே. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? அப்படி ஒரு வீடியோ இருந்தால் சொல்லுங்கள். சட்டசபையில், சட்டப்பேரவையில், இல்லை எங்கேயாவது டிவிக்கே விஜய் இப்படின்னு உங்கள் பேரை சொல்லி கரூர் ஸ்டாம்ப் எடுக்க நீங்கள் தான் காரணம், உங்கள் மேலே பழைய தூக்கி போட்ட ஒரு வீடியோ ப்ளீஸ் ஷேர். உங்களுக்கு தான் இந்த விஜயை பற்றி நல்லா தெரியுமே. தெரியுமே, எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு தான் உங்களை பற்றி நல்லா தெரியல. ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. எங்களுக்கு நல்லா தெரியும், உண்மையாக தெரியும், எங்களுக்கு அப்பட்டமாக தெரியும், அவங்களுக்கு நல்லா தெரியும், ரொம்ப நல்லா தெரியும், அப்பட்டமாக தெரியும், எல்லாம் தெரியும். ஓட்டு போட்டவங்களுக்கு, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எங்களுக்கு தான் கொஞ்சம் கம்மியாக தெரியுது. நாங்கள் அந்த வீடியோ நடந்த விஷயம், நீங்கள் பேசுனது, அவங்க பேசுனது என்னென்ன உண்மையாக இருக்குதோ அதை வச்சு நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அவங்க ஓட்டு போட்டவங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, உங்கள் மனசில் போய், அந்த ஆள் மனசில் போய் நீங்கள் நினைக்கிறதே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இவன் விஞ்ஞானத்தோடைய வீம்பா விளையாடுறா சார். அடுத்த ஒரு கேள்வி, பணமா ஜனமா? பணமா ஜனமா? ஜனநாயகம் தான், அது இல்லை, ஜனங்கள் தான். இப்போ எதுக்கு பணமா ஜனமா? அப்போ ஹிண்ட்டு கொடுக்குறாரு, ஜனங்கள், ஜனநாயகன், ரீரிலீஸ், மரண வெயிட்டிங், எங்கன்னா தீ கச்சேரி. தேங்க்ஸ் சார். இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு சந்தோஷமான விஷயம் அதுதான். ஹிண்ட் கொடுத்துருக்கீங்க பாரு, ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகிறது. சரி, பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான்டா எனக்கு முக்கியம். தான் டாவா சிஎம் சார், யாரை டா சொல்றீங்க? ஒரு சிஎம் இப்படி பேசலாமா? யாரை சொல்றீங்க டான்னு? யாரை சொல்றீங்க? உங்களோட வயசுல சின்னவனா இருந்தால் டா சொல்லுவீங்களா? உங்களோட பெரியவராக இருந்தால் டா சொல்லுவீங்களா? யாரை டா சொல்லுவீங்க? வயசில் சின்னவனா தம்பின்னு சொல்கிறாள், நீங்கள் சின்னவனா தங்கச்சின்னு சொல்லுவீங்க, பெரியவரை சார்னு கூப்பிடுவீங்க, இல்லை அங்கிள்னு கூப்பிடுவீங்க. இப்படி எல்லாத்தையும் நியாயமாக பேசுகிற ஆள் தான் டா.
யாரை டான்னு சொல்கிறீங்கன்னு தெரியலையே. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? சார் சொல்லுங்கள் சார், யாரை டா சொல்கிறீங்க? அப்படி சொல்லக்கூடாது சார். உங்களை நிறைய குழந்தைங்க ஃபாலோ பண்ணுறாங்க. குழந்தைங்கிட்ட போய் ஓட்டு கேட்க சொன்னீங்க. அம்மா அம்மா அப்பா அப்பா தாத்தா தாத்தா ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ல சொன்னீங்க. அப்பா அவங்க உங்களை பார்க்குறாங்க, குழந்தைங்க பார்க்குறாங்க. இப்படி பொது இடத்துல டா டேய் அப்படிலாம் பேசலாமா சார்? என்ன சார் சிஎம் சார், நீங்கள் ஸ்கூலில் உங்கள் கட்சிக்காரனா உள்ளே புந்து உங்கள் ஃபோட்டோ மாட்டுறாங்க, லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. என்ன சார் இதெல்லாம் டா சொல்லலாமா சார்? இப்படி பேசலாமா சார்? பொதுவில் நல்ல தமிழ், நல்ல உரையாடல், நல்ல லாங்குவேஜ் சொல்லி கொடுக்கணும். உங்களை பார்த்து பசங்க வளரணும். சார் அப்படி பேசுகிறேன், நானும் அப்படி பேச போகிறேன். சார் இப்போ டான்னு சொன்னார்னா நானும் சொல்லுவேன், நான் போயிட்டே தம்பினா என்ன டான்னுவான். இப்படி ஒருத்தர் இருக்கிறேன் என் கூட, சும்மா டா போடுவான், இனிமேல் டாடாடான்னு போகிறான். என்ன சார் இது? அது இல்லாமல் பேச்சு வாக்கில் நீங்கள் வேற ஒன்று சொன்னீங்க. அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா, ஒரு கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட கேட்குறேன். ஒரு சிஎம் பேசுகிற பேச்சா இது? சிஎம் சார் ரசிகர்கிட்ட கேட்குறேன், சிஎம் சார் கட்சி சப்போர்ட்டர்ஸ்கிட்ட கேட்குறேன், நான் ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, இந்த அரசு அதிகாரிகள், நல்ல அரசியல் பேசுகிறவங்க, படித்தவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் கேட்குறேன். ஒரு சிஎம் இப்படி பேசலாமா? என்ன இதெல்லாம்? உங்கள் பையனோ உங்கள் தம்பியோ இப்படி பேச ஆரம்பித்தா உங்களுக்கு பிடிக்குமா? சொல்லுங்கள். ஸ்கூலில் போய் உங்கள் பையன் சொல்கிறான் ஒரு கிடையாதுன்றான், இதை பார்த்து சொல்கிறான், என்ன பண்ணுவீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு கட்சி தலைவர் அப்போவே அப்படி பேசக்கூடாது. இப்போ சிஎம், தமிழ்நாட்டோட சிஎம்ங்க, முதலமைச்சர், அவர் பேசுகிற பேச்சுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது. அவரை குழந்தைங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படி பேசினா நல்லாவா இருக்கும்? நாடோட வளர்ச்சி என் மூக்கில் தெரியுது, கண்ணில் தெரியல. இப்போ மூக்கில் தெரியுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காதில் தெரியும், அப்புறம் தெரியும். நாட்டோட வளர்ச்சி அதுக்கப்புறம் தெரியும். மூக்கு காது வாய்க்கு போயிட்டு கண்ணுக்கு தெரிய போகுது. என்னமா வளரப்போகுது நாடு? ஆஹா, என் நாட்டை நினச்சா எனக்கு அப்படியே வில் அரிக்குது. ஏன்னா விஜய் சார் நடித்த படம் வில், புல் அரிக்கிறது மாதிரி இப்போ வில் அரிக்குது எனக்கு. அதுக்கப்புறம் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன ஏஞ்சி ஓட்டாங்க அவங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். சார் உண்மையாக தான் நடந்துச்சு சார். நாங்கள் எல்லாம் வீடியோ லைவில் பார்த்தோம். எங்கள் அம்மா பார்த்தாங்க, எங்கள் அக்கா பாச்சு, எங்கள் தங்கச்சி பாச்சு, எங்கள் ஆயா பாச்சு, எங்கள் பெரியம்மா பாச்சு, எல்லாம் பார்த்தாங்க உட்காந்து. பார்ட்டி ஃபண்டுன்னொடனே எதில் ஏஞ்சி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அப்படியே ஸ்பீச்சை ஸ்டன் ஆகி நின்ட்டீங்க டக்குன்னு. ஐயோ என்ன திடீர்னு குறுக்கில் கேள்வி கேட்குறாங்கன்னு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்ட்டீங்க. ஃப்ரீஸ் அப்படி சொல்லிட்டாங்க யாரோ. உங்களை ரிலீஸே பண்ணல. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீஸ் ஆனீங்களா? உங்களை ஃப்ரீஸ் சொல்லிட்டாங்களா? அதுக்கப்புறம் மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா ஐயா ஏஞ்சி அவர் பதில் சொன்னார். பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னால் அவங்க ஏஞ்சி ஓடலை, நின்று கேள்வி கேட்டாங்க. நீங்கள் தான் பதில் சொல்லலை. நீங்கள் பதில் சொல்லியிருந்தீங்கன்னா ஆஹா எங்கள் சிஎம் பாருங்கள் எப்படி பதில் சொல்கிறாருன்னு பெருமைப்பட்டிருப்பேன். ஆனால் உண்மை என்ன? அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்டார். பார்ட்டி ஃபண்டுன்றீங்களே, என்ன பார்ட்டி ஃபண்டு? டீட்டெயிலாக சொல்லுங்கள், கேஸ் போடுங்க, வழக்கு போடுங்க, இதுக்கு எதுக்கு மறைச்சி பேசுகிறீங்க, அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு தைரியமாக நின்று பேசினாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஓடிலாம் போகல. இன்னமும் என்ன வீடியோ இல்லைன்னு நினச்சிட்டிங்களா? ஒரு வேளை இன்டர்நெட்டை கட் பண்ணுறாங்களோ, லைவ் டெலிகாஸ்ட்டை கட் பண்ணுறாங்களோ, டிவி நிகழ்ச்சியில் இதுக்கு முன்னாடிலாம் பாருங்கள், இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி டிவி தான் இருக்கும், நியூஸில் பார்த்தா சரி, அதுக்கப்புறம் மைண்டில் தான் இருக்கணும், பேப்பரில் எழுதுவாங்க, மற்றபடி வேறு ப்ரூஃப் இருக்காது பொதுமக்கள்கிட்ட. இப்போ சோஷியல் மீடியாவில் ப்ரூஃப் இருக்குங்க, நாங்கள் தான் வீடியோ பார்க்குறோமே. இப்போ நீங்கள் சொன்னோன்னே போய் பார்த்தேன். சரி ஒருவேளை எனக்கு மறந்துருக்கலாம், மறதி ஒரு தேசிய வியாதி அப்படின்னு என் தலைவன் சொல்லியிருக்கான், அதனால் மறந்துருப்பேன்னு போய் பார்த்தேன். அவங்க ஓடலாம் இல்லை, எதிர்த்து கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்டதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லவில்லை. ஒரு வீடியோவில் 1 கோடி உண்மையா? ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா? அதுக்கப்புறம் சார் கேட்டார், சிஎம் சார் கேட்டார், உங்கள் கண்ணுக்கு இந்த வீடியோலாம் படாதான்னு ஏதோ ஒன்று கேட்டார். என்ன கேட்டார்னா, அழுதுகிட்டே ஒரு நன்றி சொன்னாங்களே, அதெல்லாம் உங்க கண்ணில் படாது அந்த வீடியோலாம்? கரெக்ட் சார், அவங்க கண்ணுக்கு அந்த வீடியோலாம் படலை பாருங்க. அதே மாதிரி உங்கள் கண்ணுக்கு ஒரு வீடியோலாம் படலையா சார்? ஊரே பார்த்துச்சு, நார்த் இந்தியா வரைக்கும் பார்த்துச்சு, ஊரே ஃபேமஸ் ஆன வீடியோ அது. என்ன உங்களுக்கு சப்போர்ட் பண்ண அவங்களோட சூப்பர் வீடியோ, அதை சொல்ல வரல. நான் இன்ஸ்டாகிராமில் வருமே, நான் கூட ரசித்து பார்ப்பேனே, அதை சொல்லலை. அமைச்சர் ஐயா மாத்திரை அப்படி நசுக்கி கொடுத்தாருல ஃபோன் மேலே வச்சு, குழந்தைக்கு மாத்திரை நசுக்கி கொடுத்த வீடியோ, அதை நீங்கள் பார்க்கலையா சார்? அதை பற்றி பேச வேண்டியதானே, நீங்கள் பேச வேண்டியதானே. அமைச்சர் குழந்தைக்கு மாத்திரை கொடுத்துருக்காரு, அந்த கிழவி கையை பிடிச்சி கூட்டி போனா வீக்கா இருக்குமே, காதை பிடிச்சி கூட்டி போயிருக்கான், அதுக்கு போய் இப்படி பேசுறீங்களே, இது நியாயமா அப்படின்னு பேச வேண்டியதானே. ஏன்னா அதை கேட்குற நீங்கள் இதை கேட்கணும்ல. எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கிற ஆட்சி, இந்த போதைப் பொருள் பழக்கம், அது இது லொட்டு லொசுக்குன்றீங்கல்ல. இப்போ இருக்கிற அமைச்சர் மாத்திரையை நசுக்கியிருக்கிறாரு. அட்லீஸ்ட் எங்களுக்காக கரூருக்கு போன நீங்கள் ஃபோன் மேலே மாத்திரையை வச்சு அந்த ஏடிஎம் கார்டை வச்சு எப்படி நசுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம் நான் எதிர்பார்த்தேன்.
உங்களோட தீவிர ரசிகனா நான் எதிர்பார்த்தேன். கண்டிப்பாக அதை பற்றி பேசுவீங்க, நீங்கள் எங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவீங்க. அட்லீஸ்ட் ராஜ்மோகன் ஐயாவோ இல்லை வேறு யாராவது அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருந்தீங்கன்னா என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும். அதை செய்யலை. என்ன சார், அந்த வீடியோ உங்கள் கண்ணுக்கு படம் வருது பாருங்கள். அதிலும் பல வீடியோ இருக்குது. காதல் பண்ணவங்க 2 பேர் மர்மமான முறையில் தூக்கில் தொங்கி இறந்து போயிருந்தாங்க. அது என்ன விஷயம், அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. ஒரு கண்டக்டர் சாதி கொடுமையில் அழுதர், என்னை பஸ்ஸை விட்டு இறக்கிட்டாங்கன்னு சொல்லி, அந்த வீடியோ பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. எக்கச்சக்க வீடியோ இருந்துச்சு. எவ்வளோ கொடுமை. பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. எத்தனை பெண் குழந்தைகளுக்கு எத்தனை சொல்ல முடியல, அவ்வளோ நடந்துச்சு. அந்த வீடியோவில் உங்கள் கண்ணுக்கு படலை. அதெல்லாம் பேசலை. பெண்கள் பாதுகாப்பு நீங்கள் உண்மையாக பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குது, நீங்கள் வந்தது அது எந்த அளவுக்கு மாறி இருக்குது, அதை பற்றி பேசியிருக்கலாம். இல்லை அது சார்ந்த வீடியோலாம் நான் பார்த்தேன், அதுக்கு நான் இந்த ஆக்ஷன் எடுத்திருக்கேன், அது இப்படி நடந்திருக்கு அப்படி சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் சொல்லலை. இன்னமும் என் மேலே பழி போடுறாங்க. போலீஸ்காரங்க அலர்ட் பண்ணலை, அங்கே பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்களா, யார் நாடகம் யார் காரணம், நடந்தது என்ன நடக்க போகுது என்ன, தொடரும் டடடடா. அந்த மியூசிக் தான் இல்லை. ஏன்னா அடுத்த மீட்டிங்கில் தான் நீங்கள் பேச போகிறீங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, அதுலேயாவது பேசுவீங்களான்னு தெரியல. ஏன்னா அமைச்சர் மாத்திரை நசுக்கியிருக்காரு, அதை பற்றி பேசியிருக்கலாம் நான் எதிர்பார்த்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்ச சாதனை அப்படி சொல்கிறப்ப சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு சொன்னீங்க. அவங்க இந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்புக்காக இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க. சூப்பரு. எனக்கு என்ன கேள்வினா, இப்போ கூட பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணோட கழுத்தை அறுத்துட்டான். எத்தனை பெண்களுக்கு எதிரான குற்றம் நடந்திருக்கு. கழுத்து அறுக்கிறப்ப சிங்கப்பெண் அதிரடிப்படை எங்கே போச்சு? பஸ் ஸ்டாண்டில் நடக்குது. அங்கே இல்லையா? என்ன நடக்குது இங்கே? நீங்கள் வந்தோடனே மாறும் நினச்சினே, மாறலையே. இந்த செய்தியெல்லாம் உங்கள் கண்ணில் படலையா? இப்போ நீங்கள் சொல்கிறப்ப, அதை பெருமையாக சொல்கிறப்ப, இத்தனை சம்பவத்தை தடுத்து நிறுத்தியிருக்கோம், இத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம், இவ்வளோ பாதுகாப்பு இருக்குது, எங்கே போனாலும் சீக்கிரமாக அணுக முடியுது, பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு, ஏதாவது ஒன்று அதை பற்றி பேசலாம். அதை பற்றி பேசலை. இல்லை, நேர்மையாகவே நியாயமாகவே கேட்குறேன். விஜய் சாருக்கு ஓட்டு போட்டவங்கிட்ட கேட்குறேன், இதெல்லாம் நடந்திருக்கா? நீங்கள் பார்க்குறீங்களா, விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறீங்களா, அந்த வீடியோ லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்களா, இதெல்லாம் உங்கள் கண்ணில் படலையா? பாதிக்கப்பட்டவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாவோ, உங்கள் சொந்தக்காரங்களோ, உங்கள் வீட்டு குழந்தையாவோ நீங்கள் நினைக்க மாட்டீங்களா? ஏன்னா இப்போ விஜய் சார் என்னப்பா எல்லாத்தையும் சரி பண்ண முடியுமா, அதை கேட்க வரல. விஜய் சார் இந்த மாதிரி பேசுகிறப்ப, எப்போயா தான் பேசுகிறப்ப பொறுப்பேற்றுக்கலாம். இவ்வளோ நடந்திருக்கு, நான் மாற்ற முயற்சி பண்ணுறேன், நான் புதுசு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பாக மாற்றி காட்டுறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், இவ்வளோ நடக்குது, இந்தமாரி ஒரு அமைச்சர் பண்ணுறாரு, அவர் மேலே ஆக்ஷன் எடுத்திருக்கேன், நான் 12 மணிக்கே வருவேன்னு சொல்லி புஷியானது சொன்னார், அவர் மேலே ஆக்ஷன் எடுத்து அவர் மேலே இது பண்ணிட்டேன், அவர் இதுலேருந்து இது பண்ணிட்டேன், அப்படி ஏதாவது சொல்லுங்கள். அந்தமாரி ஒன்று சொல்லுங்கள். அதுதானே எதிர்பார்க்குறோம். நீங்கள் என்ன சூப்பர்மேனா, முன்னாடி எல்லாத்துக்கும் போய் எல்லாத்தையும் நிறுத்துது, அதெல்லாம் எதிர்பார்க்கல. பொறுப்பேற்றுக்கணும், பொறுப்பாக பதில் சொல்லணும், மக்களுக்காக கொஞ்சம் உண்மையாக இருக்கணும், வேறு எதுவும் இல்லை. இதில் வாயை திறங்க சிஎம் சார், அவங்க பேட்ச் கொடுத்துட்டு வந்தாங்க, பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. சார் மக்கள் சொன்னதை சொல்லவா, நீங்கள் பேசலையா, படிச்சிங்களா? பேசுறது வேற, படிக்கிறது வேறையா? பேசுறதுனா நீங்களா சுயமாக யோசித்து அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறது. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சிகள் 1000 கேள்வி கேட்பாங்க, ஸ்பாட்லேயே பதில் சொன்னால் அதுக்கு பேர் பேசுறது, உரையாடுறது, டிபேட்டில் கலந்துக்கிறது, அது இது. ஆனால் நீங்கள் படிச்சிங்க, எல்லாம் பேசி முடிச்சிட்ட பிறகு பேப்பரை பார்த்து படிச்சிங்க. நீங்கள் பேசுகிறப்ப அவங்க ஏஞ்சி போகலையா, நீங்கள் படித்தப்போ அவங்க ஏஞ்சி போயிட்டாங்க. இல்லை அப்படி தான் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்ல. ஏன்னா நீங்கள் பேசலையா, எந்த கேள்விக்கு பதில் சொல்லலையா, உங்களுக்கு பதில் ஆதவர்ஜுனா சார் தான் பதில் சொன்னாரா, நீங்கள் பதில் கூட சொல்லாமல் எதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே ஸ்டன்னாக நின்னீங்களா, பேப்பரை பார்த்து படிச்சிங்களா? அதனால் நீங்கள் பேசணும்னு சொல்லாதீங்க, நான் படிக்கிறப்ப அவங்க ஏஞ்சி போயிட்டாங்கன்னு சொல்லுங்கள், அதை நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்ல, அவங்க சொன்னாங்க, அதை கேட்டு நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஸ்பீச் தான். பார்த்து படித்தா என்ன ஸ்பீச்சில் வராதா? வாயத்தம் தானே பேசுறது, பேசினாலே ஸ்பீச் தாங்க, பேசுறது தானே ஸ்பீச், டாக். அது எப்படி நீங்கள் மாற்றி சொல்ல முடியும்? சூப்பர் ஸ்பீச். 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டாங்க. கொளத்தூரில் கொத்து பரோட்டா, கொளத்தூர் கொத்து பரோட்டா, கோ ரைமிங்கு யாரோ சூப்பராக எழுதி கொடுக்கல, அவரை யோசிச்சிருக்காரா, எழுதி கொடுத்துருக்காங்களா? இப்போ நான் என்ன சொல்லுவேன், அவராக யோசிச்சிருக்காரு. கொளத்தூரில் கொத்து பரோட்டா 5 நிமிஷம் பேசுனதுக்கு. விழுப்புரம் விக்கிரவண்டியில் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் பேசுனீங்க. அப்போ விக்கிரவண்டியில் வீச்சு பரோட்டாவா உங்களுக்கு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி 5 நிமிஷம் பேசுறதுக்கு கொளத்தூரில் கொத்து பரோட்டானா நீங்கள் எத்தனை இடத்துல தோத்தீங்க? அப்போ அங்கெல்லாம் என்ன உங்களுக்கு முட்டை பரோட்டாவா, இல்லை சிக்கன் கொத்து பரோட்டாவா, இல்லை வீச்சு பரோட்டாவா, இல்லை லாப்பாவா, இல்லை சிலோன் பரோட்டாவா, இல்லை நூல் பரோட்டாவா, இல்லை பன் பரோட்டாவா, இல்லைனா இது வாழை இலை பரோட்டாவா, இல்லைனா வெஜ்ஜு பரோட்டாவா, இல்லை சில்லி பரோட்டாவா,
எப்படி ஹோட்டலில் வேலை செய்கிற மாதிரி சொல்கிறேன்ல, அப்புறம் நீங்கள் கொத்து பரோட்டா நான் எடுத்துன்னு வருவோம்ல, பரோட்டா நான் எத்தனை பரோட்டா சாப்பிட்ருப்பேன். இல்லை அவங்க சாப்பிட்ருப்பாங்க. அவங்க கேட்குறாங்க சார், அப்படி விழுப்புரத்தில் விற்கிற வண்டியில் நீங்கள் 40 நிமிஷம் ஃபஸ்ட் டைம் பேசுனீங்களே, 5 நிமிஷத்துக்கு கொத்து பரோட்டா 40 நிமிஷம், கிட்டத்தட்ட 8 கொத்து பரோட்டா போட்டிருக்கோம். நாங்கள் எத்தனை கொத்து பரோட்டா போட்டாங்க? எதுவும் போடலையா? இல்லை பல இடத்துல தோற்றுருக்கீங்களே உங்கள் கட்சிக்காரங்க, அங்கெல்லாம் பரோட்டா இல்லை பொழுதாங்க. அங்கே பரோட்டா இல்லை, அவங்களாம் வெஜ்ஜு. அது பரோட்டாலேயும் வெஜ்ஜு இருக்கே. அப்போ அவங்க வந்து இது மைதா சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவங்க இட்லி தோசை சாப்பிட்ருப்பாங்க. என்னங்க சே, 5 நிமிஷத்துக்கு கொளத்தூரில் கொத்து பரோட்டா. சிஎம் சார் பேசுகிறதா இதெல்லாம்? அப்படி பேசலாம், தப்பே கிடையாது. அவர் தான் பேசணும். அவர் பேசுகிறத பார்த்து அவரை ஃபாலோ பண்ணுற குழந்தைங்க அப்படி பேசணும். அதை நான் பார்க்கணும், ரசிக்கணும். எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படாம போகணும், அதான் ஏன் லட்சியம். ஏன்னா நிறைய பேர் ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸ்கூலில் பசங்க பேசினா அவங்களாம் பாராட்டுறாங்க. ஐயோ சிஎம் சார் மாதிரி பேசுது பாரு செல்லம். என்னடி சொன்னேன்? கொளத்தூரில் குத்து பரோட்டா. ஏன்டி ஹோம் ஒர்க் பண்ணல? வீட்டில் வீச்சு பரோட்டா எப்படி? அதுக்கப்புறம் அவங்க வெள்ளை அறிக்கையை விட்டாங்கல்ல, அது எனக்கு அப்போ புரியல. ஏன்னா அதில் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. நானும் தேடி பார்த்தேன், அதில் நிறைய இருந்துச்சு, எனக்கு புரியல. அதுக்காக நம்ம சிஎம் சார் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்ல போகிறாரு. ஒரு ஓட்ட பாத்திரத்துக்குள்ளே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பாத்திரம் எம்டியாகவே இருந்திருக்கு. ஆனால் ஊற்றின தண்ணி தான் எங்கே போச்சுன்னு தெரில. எங்கே போச்சு? ஓ, இதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறதா? இந்த கதைக்கு அந்த வெள்ளை அறிக்கையே பரவாயில்ல போல் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் அதை சொல்ல வரல. வெள்ளை அறிக்கையில் ஒன்றும் இல்லை, இந்த கதையில் என்ன இருந்துச்சு அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டு. அறிவு இருக்கிறவங்களுக்கு புரியும் இது. ஏன்னா அவர் சொன்னது வந்து தெளிவாக, அந்த ஓட்ட பாத்திரத்தில் ஊற்றுனாங்க, தண்ணி எங்கே போச்சு? கீழே ஊற்றிக்கலாம். கீழே யார் இருக்கா அதை நீங்களாக கண்டுபிடிக்கணும். பூமிக்கு அடியில் என்ன இருக்குது? வேர் இருக்குது. வேர் அந்த தண்ணியை உறிஞ்சி மரமாக மாறுது. மரத்தில் இலை காய்கள் பழங்கள் வரும். பழம் வந்து குயில் சாப்பிடும், மயில் சாப்பிடும், மனுஷன் சாப்பிடும். அது வந்து கொட்டை இருக்கும். அந்த கொட்டைக்கு அப்புறம் தலையில் வருவாரு. அப்புறம் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றுவாங்க. இந்த ஸ்பீச்சில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு அவர் வந்திருப்பார். மேகதாது அணை. மேகதாது அணையை பற்றி என்ன தெரியும்? பாட்டுக்கு பாட்டு கச்சேரி எங்களுக்கும் பண்ண தெரியும். பண்ணலாமா? பாட்டுக்கு பாட்டு கச்சேரி வேணாம், டான்ஸுக்கு டான்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா பாட்டுன்னா அந்த சைடில் ஏதாவது பாடகரை கூப்பிட்டு வந்துடுவாங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அப்புறம் என்ன பண்ணுறது, நிறைய பேருக்கு நான் கூட பாடுவேன், நான் கூட வந்து பாடி அப்புறம் போட்டியில் கலந்துப்பேன். ஆனால் நீங்கள் டான்ஸுக்கு டான்ஸ் வச்சிங்கன்னா உங்களை டான்ஸில் ஜெயிக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை, அது எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டெப்பு போட்டாலே அவங்க அவுட்டு. அதனால் பாட்டுக்கு பாட்டு கச்சேரி வேணாம் சார், டான்ஸுக்கு டான்ஸு கச்சேரி, ஜோடி நம்பர் 1 இல்லை கலா மாஸ்டர் கூப்பிட்டு இது அது கூட மாநாடு மயிலாடை அது நடத்திடுவோம். எதுக்கு இதெல்லாம்? நல்லா இருந்துச்சு. யார் எழுதி கொடுத்தா தெரியல. பாட்டுக்கு பாட்டு கச்சேரி நானு தெரியுமா? அது வேணாம். என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? டான்ஸுக்கு டான்ஸு, ஆக்டிங்கு ஆக்டிங். கிரிக்கெட் மேட்ச் வச்சுருவோம் பேசாமல், பாலுக்கு பால் அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ ஃபுட்பாலு ரொனால்டோ தோத்துட்டாரு, சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறேன்ல, அந்த மாதிரி தான் இந்த பாட்டுக்கு பாட்டு கச்சேரி என்ன சம்மந்தம் இல்லை. நம்ம விஷயத்துக்கு வருவோம். மேகதாது அணையில் அவர் என்ன செஞ்சார்னா, அப்போ யார் ஆட்சியில் இருந்தா? ஏன் ஒழுங்காக வாதாடல? சரிங்க சார், அவங்க வாதாடல, அவங்க விட்டுட்டாங்க. ஏன் வாதாடலன்னு கேட்டு என்ன ஆக போகுது? இப்போ அவங்க கட்ட போகிறாங்க, நமக்கு தான் தண்ணி பிரச்சனை வரப்போகுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அவங்க வாதாடல, நீங்கள் நல்லா வாதாடுங்க, நீங்கள் போய் கேளுங்க, நீங்கள் போய் நம்ம உரிமையை வாங்கிட்டு வாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சார்? அவங்க சரியாக வாதாடல சார், விட்டுறேன், நான் வாதாடல, ஒத்துக்கிறேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நமக்கு தண்ணி வேணும், இது காவேரி பிரச்சனை, பெரிய பிரச்சனை. சோத்துக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, தண்ணி இல்லைன்னா என்ன வருது? இது என்ன சார், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நம்ம ஸ்டேட்டோட உரிமையை எங்கே நிலைநிறுத்தணுமோ அதுக்காக வேலை பார்க்கறது மட்டும்தான் முக்கியம். அப்போ எதுவும் பண்ணலை, அப்ப நீ மனப்பாடம் பண்ணல, பண்ண போகிறது இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. இது வரைக்கும் எதுவும் பண்ணலைன்னு நினைக்காதீங்க, பண்ணியிருப்பாங்க, அதை சொல்லலை. இனிமேல் எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க, பண்ணுவாங்க, ஆனால் அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எந்த பெரியவங்க? யார் அவனுங்க? அவங்கள விடுவோம். இந்த ஆட்சி செய்கிறத சொல்ல மாட்டாங்க, சொல்கிறத செய்வாங்க, செஞ்சதையும் சொல்லி காட்ட மாட்டாங்க. வேறு யாராவது செய்யலாம் மட்டும் சொல்லுவாங்க. அவங்க சரியாக வாதாடல, இது பண்ணல, அதை மட்டும் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க என்ன செஞ்சேன்னு சொல்ல மாட்டாங்க, செய்ய போகிறதையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் பழைய போட்டேன்னு சொல்லுவாங்க. மேகதாது பிரச்சனை என்னங்க பண்ண போகிறோம் நம்ம? உண்மையாக நான் எதிர்பார்க்குறேன், இந்த அரசு என்ன பண்ண போகுது? தண்ணியை வாங்கிட்டு வந்தீங்கன்னா எப்படி வாங்கிட்டு வர போகிறீங்க? டாக் லெஸ் ஒர்க் மோர் மோடு தான், அதுதான் நம்ம பாலிசியே. இது எங்கேயே கேட்டுருக்குனே. டாக் லெஸ் ஒர்க் மோர். ஆமாம், பகவதி படத்தில் ஐயா சொன்னது அதை கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணார் பாருங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம், அந்த படத்தில் பேசின டைலாக்கை ஞாபகம் வச்சு சொல்கிறாருன்னா, அடுத்த 5 வருஷத்தில் அவர் நடித்த எல்லா படத்தோட டைலாக்கும் மேடையில் அடுத்த 5 வருஷம் நமக்கு வந்து நினைவுகள், மலரும் நினைவுகள். சார் ஒன்றுனா சொல்லுவார், இது எங்கே இருந்தது, இது எந்த படம், இது அந்த படம், அடாடாடான்னு நமக்கு ஜாலி தான்.
நம்ம வந்து அதில் பிஸியாக இருப்போம். இந்த டைலாக் சொல்லு, இது எந்த படம், அந்த டைலாக் அது எந்த படம். ஏன்னா சிங்கப்பெண்ணே அதிரடி திட்டம் அப்படி கொண்டு வந்து சிங்கப்பெண்லேருந்து சிங்கப்பெண் அதிரடி படை. இப்போ வந்து இந்த பகவதி படத்தோட டைலாகு. அதுக்கப்புறம் பார்த்தா சுறா படத்துல டைலாகு. அதுக்கப்புறம் பார்த்தா ஓடாத படம் என்ன இருக்குது, எல்லாமே ஓடாத படம் இல்லை, எல்லாமே ஹிட்டான படம். அப்போ ஹிட்டான படத்தில் சொன்னால் நம்ம கண்டுபிடிச்சிரும். ஹிட் இல்லாத படம் இல்லவே இல்லை, ஏன்னா எல்லா படமும் ஒரு ஹிட்டு. ஆஹா, அப்போ அவர் சொன்னார்னா எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது? ஒரு கடிதம் எழுதினேன், அந்த படம் என்னன்னு கண்டுபிடிங்க. உங்களுக்கு கொஸ்டின்.